श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। பெருமாள் ராமச்சந்திரன் ராமபத்ரன் ரிஷிகளுக்கு வார்த்தையை கொடுத்தார், வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, ராட்சசாலாம் நான் யுத்தத்துல ஜெயிப்பேன், அவளை யுத்தத்துல கொன்னுடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. கட்டகாரணத்துல இருக்கச்சே இவருக்கு மறுபடியும் அகஸ்தியரை பார்க்கறச்சே 10 வருஷம் ஆயிப்போச்சு. அகஸ்தியர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புற ராமன் கிட்ட, சீதா பாவம் உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரீத்தியினால, உங்ககிட்ட இருக்கிற ஆசையினால அவ என்ன கேட்டாலும் நீ அவளுக்கு பண்ணி கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்க. அதனால சீதையோட ராமர் பஞ்சவட்டி அப்படின்ற ஒரு இடத்துல, தண்டகாண்டத்துல பஞ்சவட்டின்ற இடத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்கா. இந்த பஞ்சவட்டியில கூட ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்து ராமன் சொல்றார், பஞ்சவட்டிக்கு போன உடனே லக்ஷ்மணா ஒரு நல்ல இடமா பார்த்து இப்ப ஒரு பர்ணசாலை, குடில் பர்ணசாலையா கட்டுடு அப்படின்னு. பர்ணசாலை அப்படின்னா சின்னதா வசிப்பதற்காக வேண்டிய சின்னதா ஒரு ஓலை இதெல்லாம் வச்சு பண்ற ஒரு வீடு வாரி சின்னதா. லக்ஷ்மணன் சொல்ற, அதெல்லாம் என்னால முடியாது, நீ எங்க பண்ணுன்னு சொல்றியோ அந்த இடத்துல நான் பண்ணுவேன், எங்க பண்ணணும் அப்படின்றத நீயே சொல்லிடு அப்படின்னு. அந்த இடத்துல நான் கட்டிடுறேன். அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உனக்கு தாசன்தான், அதனால நீ சொல்ற இடத்துல தான் நான் பண்ணுவேன், நீயே இடத்த சொல்லு அப்படின்ற. அப்புறம் அந்த இடத்துல ராமன் சொல்றார், இந்த தவப்பனார் அடிக்கடி சொல்லுவார், சொல்றத கேட்டுட்டோம்னா நமக்கு பாதி பர்டன் குறைஞ்சிருக்கு. அது நன்னா இருந்தா சந்தோஷம், நன்னா இல்லையா பொறுப்பு நமது இல்லை, நீ சொல்றத நான் கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு. நாளை பசங்களா இருக்கச்சு எப்படியுமே பெரியவாளா போனாதான் நமக்கு டெசிஷன் எடுக்கணும்ன்றதுதான். பசங்களா இருக்கச்செல்லாம் பெரியவா சொல்லணும், நமக்கு மேல பெரியவா இருக்காளா ஆத்துல, பசங்களா இருந்தா மாத்திரம் இல்லை, நமக்கு மேல ஆத்துல பெரியவா இருக்காளா, அப்பா அம்மா சொல்றாளா, இல்ல மேல அண்ணா இருக்காரா, யாரோ ஒருத்தர் அவ சொல்றாளா, அவ சொல்றத நம்ம கேட்கிறோமா, அதோட நமக்கு சந்தோஷமா இருக்கும். டெசிஷன் எடுக்கிறதுன்றது பெரிய சமாச்சாரம். அதனால லக்ஷ்மணன் இந்த வார்த்தையை தான் சொல்லுவார். அது மாதிரி லக்ஷ்மணன் ஒரு வீடு கட்டினார். அந்த இடத்துல சின்னதா ஒரு பர்ணசாலையில ராமனும் சீதையும் நிக்கிறதுக்கு தனியா ஒரு பர்ணசாலை, அவாட்டு பேரும் தங்கறதுக்கு ஒரு பர்ணசாலை, தனக்குன்னு தனியா ஒரு பாகம், ஒரு தனியா ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி அங்கேயே அந்த இடத்துலயே கட்டிட்டு அவன் மாட்டுக்கு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. வருஷங்கள் கடந்துருத்து. 12 வருஷத்துல 10 வருஷத்துக்கு மேல போயாச்சு. 11வது வருஷம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஹேமந்த ருத்து வர்றது. இந்த ரித்துக்கள் வர்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் ராமாயணத்துல. சங்கேப ராமாயணத்துல அதெல்லாம் கிடையாது, கதை மாசம் தான் மூவ் ஆகுது. ரித்துக்கள் ஒரு ரித்துன்னா அந்த ஹேமந்த ருத்துன்னா மார்கழி மாசம் வருது. அந்த மார்கழி மாசம் வரைச்ச எல்லாம் ஏர்லி மார்னிங் ஒரு நாளைக்கு காலகாலத்தால பின்னால வேலையில கோதாவரி நதிக்கு தீர்த்தாமடை போயிட்டு இருக்காங்க. அப்படி தீர்த்தாமடை போறச்ச ராமன் லட்சுமணன் பேசிட்டே போறான். கூட எப்பவும் சீதையும் கூட தான் இருப்பா.
எல்லாரும் 3 பேரும் ஒன்னாதான் போவா, ஒன்னாதான் வருவா எங்க போனாலுமே. ராமன் சீதையை மாத்திரம் தனியாக இடத்துல இருக்கச்ச இவ லக்ஷ்மணன் பர்ணசாலையை காத்துட்டு இருப்பார். ராமன் சீதையும் பிரிய மாட்டான். அப்படி ஒன்னா போயிட்டு இருக்கிற சமயத்துல லக்ஷ்மணன் பேசிட்டே இருக்கச்ச இது வந்துருத்து, ஹேமந்த் ருத்து வந்துருத்து. இந்த ஹேமந்த் ருத்து அப்படின்றது மார்கழி தை மாசங்கள். நமக்கு பசங்களுக்கு புரியலன்னா டிசம்பர் 15 பிப்ரவரி 15 வரைக்கும் உள்ள மாசம். இந்த 2 மாசம் இதுக்கு ஹேமந்த் ருத்துன்னு பேரு. இந்த 2 மாசத்துல வடக்கெல்லாம் நல்ல குளிர் இருக்கும். தாமணி இப்ப இருக்கிறது சவுத் இந்தியால தண்டகாரண்யத்துல. இந்த தென்னிந்தியால இருக்கிறபடியினால இங்க அவ்வளவு குளிர் இருக்காது, வடக்க மாதிரி குளிர் இருக்காது. லக்ஷ்மணன் சொல்ற, உனக்கு ஹேமந்த் ருத்து ரொம்ப பிடிக்குமே, ரிது இஷ்ட பிரவர்த்ததே, உனக்கு பிடித்தமான இந்த ரிது ஹேமந்த் ருத்து வந்துருத்து, உனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த ஹேமந்த் ருத்து அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டே ஹேமந்த் ருத்து வர்ணனை பண்ணிட்டே வரைச்ச இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா அதிகமான குளிரும் இருக்காது, பகல்ல அதிகமான வெயில் இருக்காது, அதிகமான குளிரும் கிடையாதுன்னு. அதிகமான குளிர் கிடையாது அப்படின்றது கம்பேரிங் டு நார்த் இந்தியா. அவெல்லாம் அங்கத்தை சேர்ந்தவா தானே. நார்த் இந்தியாவில் இருக்கவாளுக்கு இந்த ஊர்ல இருந்தா சவுத்ல இருந்தா இங்கெல்லாம் என்ன குளிர் அப்படின்வா. நானே பார்த்துட்டு இருக்கேன், என் கூட கலீக்ஸ்லாம் இருக்கா. நமக்கு தான் இங்க மார்கழி மாசம்லாம் கொஞ்சம் குளிர் இருக்கும், ஆனா அவளுக்குலாம் இது குளிரே இல்லை. அதனால நாத்தி கர்மா நாத்தி சீதா அப்படின்லாம் வரும். அதிகமான சூடும் இல்லை, அதிகமான குளிரும் இல்லை. ஹேமந்த் ருத்து அப்படிப்பட்ட நல்ல ருத்து, உனக்கு ரொம்ப பிடித்தமான ருத்து அப்படின்றத பெருமாளுக்கே ஹேமந்த் ருத்து ரொம்ப பிடிக்கும். கீதையில கூட பெருமாள் ஹேமந்த் ருத்தை பத்தி சொல்றத மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மின்ற மாசங்களில் மாசங்கள்ல பார்த்தோன்னா நான் தான் மார்கசீர்ஷ மாசம், மார்கசீர்ஷம் மார்கழி மாசம் அப்படின்னு. அதான் சிரேஷ்டமான மாசம். அந்த காலத்துல நம்ம எல்லாரும் காலங்காத்தால எழுந்து திருப்பாவத்திற்புரையெல்லாம் சொல்லணும், சொல்லுவோம். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவா, சூட பொங்கலும் சாப்பிடுவோம் காலங்காத்தால. சின்ன வயசுல இருக்கு, இப்பதான் வயசாக நாங்களா சாப்பிட்டதில்லை. சின்ன வயசுல இருந்தா காத்தால தீர்த்த இதா பொங்கல் திருப்பாவத்திற்புரை சொல்லியாச்சுன்னா ஆற்றுல பொங்கல் பண்ணா சாப்பிடுவோம். நல்ல மாசம். அந்த மாசத்தை பத்தி வர்ணனை பண்ணிட்டே போறச்ச திடீர்னு லக்ஷ்மணன் எப்படித்தான் இந்த அம்மா கைகேயிக்கு இப்படி ஒரு மனசு வந்ததோ, நம்ம 2 பேரையும் வெளில அனுப்பிச்சிட்டாலே அப்படின்ற. ராமன் சொல்ற, பாரு இனிமே அம்மாவை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரதனை பத்தியே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இந்த காலத்துல நாமெல்லாம் இங்க இருந்துட்டு இருக்கோம் கஷ்டப்படாம, இந்த குளிர் இல்லாம. ஆனா நம்மளை போலயே மர உரி தரித்து, நம்மளை போலயே ஜட்டாபாரம் தரிச்சுட்டு சரையூ தீரத்துல வச்சுட்டு இருக்கானே இந்த பரதன். இந்த பின்னால வேலையில அந்த சரையூரை எப்படி தீர்த்தாமடுறானோ, கதன்னு அபரராத்திரேஷு சரையூ அவகாகத்தே. அபரராத்திரை இந்த பின்னால வேலையில இந்த சரையூல அவன் எப்படிதான் தீர்த்தாமறான். சரையூன்றது என்னைக்குமே சில்லுன்னு இருக்கிற ஜலம். அது மலையிலேருந்து ஓடி வர ஜலம் சில்லுன்னு இருக்கும். சரையூ தீர்த்தம் நல்ல வெயில் காலத்திலே இது சில்லுன்னு இருக்கும். அந்த இடத்துல தீர்த்தாமடுற எப்படிதான் அவன் சரையூர தீர்த்தாமடுறானோ நீ அவனை பத்தியே பேசு அப்படின்னு சொல்லிட்டு அது ஹேமந்த் ருத்துவெல்லாம் குளிச்சுட்டு வந்தான்னு வரும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கத்தில் முடியும். அதுக்கப்புறம் தான் ஒரு நாளைக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ வரா, பார்க்கறதுக்கு ரொம்ப சுந்தரியா இருக்கா. பார்த்தவொன்னு நீ யாருமா என்னன்னு அவளே பேசுறா ராமன் கிட்ட. பக்கத்துல நிக்கச்ச யாரு நீ என்னன்னு கேக்குற. அவ பேசுறாவோ, இந்த ஊர்ல தண்டகாரண்யத்துல ராட்சச எல்லாம் இருக்கா, இங்க கரண் தூஷன் எல்லாம் இருக்கா. இந்த கரனோட தங்க ராவணனோட தங்க. நானு ராவணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். கும்பகர்ணன் ஒருத்தர் இருக்கா, தூங்கிட்டே இருப்பான் எங்க அண்ணா. இன்னொருத்தர் விபீஷன் ஒருத்தர் இருக்கா, ஆனா அவன் ராட்சசனுடைய குணம்லாம் அவனுக்கு கிடையாது.
அப்படி நான் பெரிய ராட்சச குலத்துல பிறந்த வராரு, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, வா நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம், இந்த காடு பூரா சுத்திட்டு இருக்கலாம், நீயும் காட்டுல சுத்துதானே வந்திருக்க, பார்த்தா தெரிகிறது, காட்டிலே போலாவா அப்படின்னு. ராமன் சிரிச்சுட்டே, வருமா என் பக்கத்துல ஒரு பொண்டாட்டி இருக்கா, தூர பூ பறிச்சுட்டு இருக்கானே அவன் என் தம்பி, அவனுக்கு பொண்டாட்டி கொண்டு வர்றான், அவன் பொண்டாட்டி எல்லாம் இல்ல பாருங்க, எனக்கு தான் பக்கத்துல பொண்டாட்டி இருக்கா இல்லையோ, அவனுக்கு பக்கத்துல யாரும் இல்ல, நீ அவன்கிட்ட போய் கேளு அப்படிங்கிற. இவ பாவம் திருப்பி நேரம் அவன்கிட்ட போயிடுறான். அவன்கிட்ட போய், வா நீ அவன் 2 பேரும் ஜாலியா இருக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறான். இத்தனைக்கும் சூப்பரா கல்யாணம் ஆனவன், அவனுக்கு வேற பர்த்தா வேற இருக்கா, அது வேற. அவனை பார்த்தாலும் அவன் கிண்டல் பண்றான், இந்த பாரு நான் அவனுக்கு அடிமை, ராமனுக்கு இருக்காரு அங்க உட்காந்து இருக்கவனுக்கு நான் அடிமை தாசன், நான் அவனுக்கு வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டியான்னா அங்க பக்கத்துல உட்காந்து இருக்காளே எங்க மன்னி சீதா, அவளுக்கு நீ வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் உன்னால வேலையெல்லாம் பண்ண முடியுமா? ஆனால் நீ அவனையே கல்யாணம் பண்ணிட்டியான்னா நீயும் ராணி மாதிரி இருக்கலாம், அவளுக்கு துல்லியமா இருக்கலாம் நீ அப்படின்னு. சரிதானே, இவன் சொல்றது சரிதானே, மறுபடியும் அங்க போயிருக்கான். இவன் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கான் அவளை வச்சுட்டு. அப்பதான் அவளுக்கு திடீர்னு கோபம் வந்துருத்தோம். எடுத்து சீதை இருக்கிறபடினாலதான் இந்த தகராறு, சீதையை கொண்டுட்டா, அவளை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு அடிச்சு அவ சீதைய தூக்கிட்டு ஓடுறதுக்கு பிரயத்னிக்கிறா. அப்பதான் ராமன் சொல்ற, லக்ஷ்மணா இந்த மாதிரி பைத்தியங்கள் கிட்டலாம் நம்ம விளையாடி இருக்க கூடாது, நம்ம பரிகாசமா பேசிட்டோம் விளையாடிட்டோம், இனிமே கொஞ்சம் சீரியஸா ஏதாவது பண்ணா காப்பாத்துறா போல அப்படின்றான். லக்ஷ்மணன் உடனே ஓடி போய் சூர்பனகையிலே மூக்கையும் அவளுடைய 2 காதையும் அறுத்து விட்டுற. அதுதான் இன்னைக்கு சொல்ல போற ஸ்லோகத்துடைய கதை. இதுதான். தேன தத்தைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி. தேன தத்ர ஏவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி. தேன அவனாலேயே, தேன ராமேன, ஏன்னா முன் ஸ்லோகத்துல ராமனை பத்தி தானே சொல்றேன். ராமன் தானே வதாய ஆசுர ரக்ஷசாம் பிரதிஜா பண்ணவன், பிரதிஜாத்த ராமேனன்னு சொல்ற கொள்ளியும், அதனால பூர்வ ஸ்லோகத்தை சொல்ற ராமனை தான் இங்க சொல்றது. தேன ராமேன தத்ர ஏவ, அந்த பஞ்சவட்டியிலேயே, தத்ர ஏவ அந்த தண்டகாரண்யத்திலேயே, வசதா வசிக்கின்றவளான, ஜனஸ்தான நிவாசினி, ஜனஸ்தான அந்த தண்டகாரணத்துல ஒரு பாகம், தண்டகாரன்றது பெரிய காடு, அதுல ஒரு பாகத்துக்கு ஜனஸ்தானம்னு பேரு. அந்த காட்டு நடுவில் சில பேர் வசிக்கிறார். ஜனஸ்தான நிவாசினி, ஜனஸ்தானம் என்கிற இடத்தில் வசிக்கின்றவளான காமரூபிணி, தன் விருப்பப்படி ரூபத்தை எடுப்பதற்கு சக்தி உள்ளவளான காமரூபிணி. காமம் ரூபம் காமரூபம், காமரூபம் யஸ்யாஹ அஸ்தி சா காமரூபிணி. காமம் ரூபம் யஸ்யாஹ கர்மதாரியம் பண்ணிட்டு காமரூபம் யஸ்யாஹன்னு சொல்லணும். காமம் ரூபம் காமரூபம், அதாவது தான் விருப்பப்படுகின்ற ரூபம். ரூபன்ற பதத்துக்கு இந்த இடத்துல தன்னை எப்படி வேணா மாத்திக்கிற மாதிரி. சாதாரண ரூப சப்தத்துக்கு கலர்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, ஆனா இந்த இடத்துல ரூபம்ன்ற சப்தத்துக்கு உருவம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். காமம் ரூபம் யஸ்யாக சா, காமம் ரூபம், காமம் சத்தது ரூபம் காமரூபம், காமரூபம் அதாவது அழகான ரூபம், அதாவது விருப்பப்படுகின்ற ரூபம். காமரூபம் அஸ்யாக அஸ்தி இது காமரூபிணி.
விருப்பத்திற்கு ஏற்றவாறு ரூபத்தை எடுக்கக்கூடியவளான, தன் இஷ்டத்துக்கு தான் எப்படி நடக்க அவ நினைச்சான்னா யானை கூட வரலாம், அவர் நினைச்சான்னா ரொம்ப சுந்தரியா இருக்கலாம், அவர் நினைச்சானா ராவனாவே இருக்கலாம், அவர் நினைச்சா லக்ஷ்மணாவே இருக்கலாம், என்ன வேணா ரூபம் எடுப்பா அவரால். அப்படிப்பட்ட காமம் ரூபம் காமரூபம் காமஞ்சது ரூபம் சொல்லணும். காமரூபம் அஸ்யாக அஸ்தி காமரூபிணி, விருப்பத்திற்கு ஏற்றவாறு ரூபத்தை எடுக்கக்கூடியவளான ராட்சசியான சூர்பனகா. சூர்பம் அப்படின்னா முரம்னு பேரு. அதாவது அரிசியில கல்லில புடைக்கிறதுக்கு உள்ள சாதனம் முரம்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்களா நீங்களா பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரியல. பழைய ஆத்துல நாங்களாம் சின்ன வயசுல பார்த்துருக்கோம், இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சில பேர் ஆத்துலாம். இப்ப கூட இருக்கு, அப்கோர்ஸ் ஸ்டீல்ல இருக்கு. இதெல்லாம் பனை இதுல முடைவா, இப்ப ஸ்டீல்ல வந்திருக்கு. அகலமா இருக்கும், அதை வச்சு புடைக்கிறது. அது போல அகலமான சூர்ப்பத்தை போன்ற நகத்தை உடையவள். சூர்பாணி இவ நகாஹா யஸ்யா சா சூர்பனகா அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா இது என்னன்னா இது சூர்பனகான்றது சம்ஞையில இருக்கச்சுதான் சூர்பனகான்னு ஆகணும். அதாவது இவளுக்கு பேரே அப்படி சூர்பனகான்னு பேரா இருந்தா சூர்பனகைன்னு பேரா இருக்குதானா சூர்பனகான்னு வரையணும். முரத்தை போன்ற நகங்களை உடையவள் அப்படின்னு இன்னொருத்தர சொல்றதா இருந்தா சூர்பனகின்னு தான் சொல்லணும். ஏன்னா முகநகா சம்ஞாயாம் அப்படின்னு ஒரு பாணினி சூத்திரம். முகம் நகம் இவைகளை சொல்லி சேர்ந்து வரும்போது இவைகளுக்கு பின்னாடி இந்த பேரா வரும்போது அப்போ டாப்பு, அதாவது ஆண் முடிகிற மாதிரிதான் ஸ்ரீலிங்க பேர் வரணும். அதனாலதான் சூர்பனகான்னு. நம்ம இப்ப வேற யாரையாவது ஒருத்தருக்கு அகலமான நகங்கள்லாம் பார்த்தோம்னா அவளை ஸ்ரீலிங்கத்தை சொல்றச்ச சூர்பனகின்னு தான் சொல்லணும், சூர்பனகான்னு சொல்லக்கூடாது. பேரா இருந்தா சூர்பனகான் பேராவே இருந்ததுன்னா சூர்பனகா அப்படின்னு. சூர்பனகா என்று பெயரை உடைய, அதனாலதான் சூர்பனகா என்று பெயரை உடையவள்னு வியாக்கியானம் பண்றா. சூர்பனகா நாம்னின்னு கொடுத்துருது. சூர்பனகா விரூபிதா. விரூபிதா ரூபம் வி பூர்வகமாய ரூப் தாத்து, அது மேல டா பிரத்யம், பின்ன அதுக்கு மேல ஸ்ரீலிங்க பிரத்யமான டாப் பிரத்யம். அதனால விரூபிதா, அதாவது விகதம் ரூபம் யஸ்யாக சா விரூபா, அதுக்கு மேல டா பிரத்யம் வச்சு விரூபிதா அப்படின்னு. எவளுடைய ரூபம் நஷ்டப்பட்டதோ, ரூபம் நஷ்டப்பட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு அழகு போச்சு. யோசிச்சு பாருங்க, மூக்கு இல்ல, மூக்குக்கு பதிலா அந்த இடத்துல ரத்தம் ஒடிஞ்சிட்டே இருக்கு, மூக்க வெட்டியாச்சு. ரெண்டு பக்கம் காது இல்ல, அந்த பக்கம் காதுல ரத்தம் ஒடிஞ்சிட்டே இருக்கு. எப்படி இருக்கும் அந்த மூஞ்சி? ஏற்கனவே ஒரிஜினல் மூஞ்சி பாக்குறதுக்கே கோரமா இருக்கும். அதுல காது மூக்கும் இல்லையானா, மூக்கு இல்லைன்னா என்ன ஆச்சு? ஒருத்தர் அழகா இருக்கான்னா மூக்கு முடியுமா இருக்கான்னு தானே சொல்லுவா. மூக்கு இல்லைன்னா, அதனால அவளுக்கு அழகில்லாதவளாக செய்யப்பட்டாள். தத்த ஏவ, அந்த இடத்திலே, அந்த தண்டகாரணத்திலே வசதா வசிக்கின்றவளான, இல்ல வசிக்கின்றவனான வசதா, ராமனுக்கு சொல்லணும் வசதான்றது, வசிக்கின்றவனான வசதா தேன தேன ராமேன, அந்த தண்டகாரணத்திலே வசிக்கின்றவனான ராமேன ஜனஸ்தான நிவாசினி, ஜனஸ்தானத்தில் வசிக்கின்றவளான காமரூபிணி, தன் விருப்பத்திற்கு ரூபத்தை எடுத்துக்கொள்பவளான ராட்சசியான சூர்பனகா, சூர்பனகா என்ற பெயரை உடையவளான ராட்சசி விரூபிதா, அழகற்றவளாக செய்யப்பட்டாள். விரூபிதா அப்படின்றதுதான் கிரியாபதம், கிருதந்த பிரத்யம். இது விரூபிதா
வசதா அப்படின்றது வந்து வசுதாது, அது மேல சத்ரு பிரத்யய வச்சு வசதா வசிக்கின்றவனான அப்படின்னு அர்த்தம். வசத் மருத்து சப்தம் போல, மருத்தோ மருத்தா, அதாவது வசத் வசதோ வச அப்படிதான் ரூபம். வசத் வசதோ வசதா, வசதம் வசதோ வசதா, வசதா வசத்யாம் வசத்தி, இப்படிதான் ரூபது. வசதா வசிக்கின்றவனான, வசத் வசுதாதுக்கு சத்ரு பிரத்யம். நிவாசினி அப்படின்றது நீ பூர்வகமான வசுதாத்து, அதுக்கு மேல நினி பிரத்யம், அதுக்கப்புறம் நீப்புன்றது ஸ்ரீலிங்க பிரத்யம். அதனால அங்கேயே வசிக்கின்றவன் அர்த்தம். நினிஹி தாட்சீல்யே, தாட்சீல்யே நினிஹிங்குவா, அதே சீலமாக உடையவன் அர்த்தம். அங்கேயே வசிக்கின்றவன். நிவாசினி அப்படின்னா நிரந்தரமா வசிக்கின்றவன் அர்த்தம் அந்த இடத்துலயே. சுப்பியஜாதோ நினிஸ்தாட்சீல்யேன்னு சூத்திரம். அதாவது முக்கியமா என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, தாட்சீல்யன்னா அதே சீலமாக உடையவன் அப்படின்ற இடத்துல தான் நினிஹி பிரத்யம் போடணும். நான் நிவாசினா அவளுக்கு பர்மனன்ட் அட்ரஸ் அதுதான், அங்கேயே வசிக்கின்றவளான அப்படின்னு. விரூபிதா, கா விரூபிதா, शूर्पणखा विरूपिता, केन विरूपिता, तेन तेन रामेण विरूपिता, रामेण शूर्पणखा विरूपिता. कीदृशी शूर्पणखा? राक्षसी शूर्पणखा विरूपिता. पुनः कीदृशी सा? कामरूपिणी शूर्पणखा. पुनः कीदृशी सा? जनस्थान निवासिनी. तेन रामेण निरूपिता. केन कीदृशेन रामेण? वसता रामेण. कुत्र वसता? तत्रैव वसता, जनस्थाने दण्डकारण्ये एव वसता. विरूपिता शूर्पणखा. का विरूपिता? शूर्पणखा विरूपिता. केन विरूपिता? तेन अर्थात रामेण विरूपिता. कीदृशेन रामेण? वसता रामेण. कुत्र वसता रामेण? तत्रैव वसता, दण्डकारण्ये एव वसता रामेण. शूर्पणखा विरूपिता. कीदृशी शूर्पणखा? राक्षसी शूर्पणखा, कामरूपिणी शूर्पणखा, जनस्थान निवासिनी शूर्पणखा. तत्रैव वसता तेन जनस्थान निवासिनी कामरूपिणी राक्षसी शूर्पणखा विरूपिता. அப்படின்னு இந்த ஒரே ஒரு கேள்வி வரும். முதல்ல கதை சொல்றச்ச லக்ஷ்மணன் வந்து மூக்க அரைச்சுட்டான்னு சொன்னீங்க, இந்த ஸ்லோகத்துல தேன ராமேனன்னு இருக்கேன்னு. அதாவது எல்லா கிரியைகளிலும் ஒருத்த வந்து ஆர்டர் பண்றவன், இன்னொருத்தர் அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றவன். இப்போ ராஜா வந்து ஒருத்தருக்கு குலதண்டனை கொடுக்கிறார் அப்படின்னா, ஒருத்தரை கொல்லும்படி ஒரு ஆజ్ఞை கொடுக்கிறான்னா, கொல்றவன் யாரு? இன்னொரு சேவகன் தான் கொல்லுவான். அப்ப ராஜா அவனை கொண்டுட்டான் அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த ராஜான்றவன் வந்து பிரயோஜக கர்த்தா. ராஜா வந்து ஆர்டர் பண்றவன். அவன் ராஜா தான் கொண்டுட்டான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போல ராமன் சொல்லி லக்ஷ்மணன் அந்த காரியத்தை பண்ண. லக்ஷ்மணன் பிரயோஜ்யன், ராமன் பிரயோஜகன். ராமன் வந்து பிரச்சோதகன், அதாவது தூண்டி விடுறவன். ராமன் சொல்றவன். ராமன் சொல்லிதான் லக்ஷ்மணன் பண்ணார், அதனால ராமனே பண்ணான்னு சொல்றது. எப்படி ராஜா சொல்லி இன்னொரு சேவகன் ஒரு காரியத்தை பண்றான்னு சொல்லுவோம். இப்ப ராஜா பண்ணான்னு தான் சொல்லுவோம் அத, அந்த மாதிரி. அதனாலதான் இங்க ராமனே கொண்டுட்டார், ராமனே இங்க சூர்பனகைய நிரூபணம் பண்ணிட்டார் அப்படின்னு நீங்க சொல்றது. இந்த ஸ்லோகத்துல தத்ரைவ அந்த இடத்துல சந்தி,
தத்ர ஏவ அப்படின்னு விருத்தி சந்தி, தத்ரைவ அப்படின்னு ஏஷோயவாயாவா. ஜனஸ்தானம் ஜனஸ்தான நிவாசினி, ஜனானாம் ஸ்தானம் ஜனஸ்தானம், ஜனஸ்தானே நிவசதி இது ஜனஸ்தான நிவாசினி அப்படின்னு. இந்த இடத்துல ஜனபதத்தினால என்ன சொல்றதுன்னா, காட்டுல போய் ஜனங்கள் இருப்பாரா அப்படின்னா அப்படி இல்லை. ராவணனுடைய ஒரு சைன்யம் அங்க வச்சிருக்கான், ஆஃப் ஷோர் ஒரு ஆர்மி. இப்ப அமெரிக்கா என்ற ஒரு சைன்யத்தை எங்கேயோ கொண்டு வச்சிருக்காரோ இல்லையோ, பங்களாதேஷ் பக்கத்துல வைக்கிறதுக்கு பார்த்தான் தான், அதனாலதான் தகராறுன்னு கொண்டு சொல்லிட்டு இருக்கா பங்களாதேஷ்ல, குளோபல் பாலிடிக்ஸ்ல. நம்ம இந்தியாவோட சைன்யம் ஆர்மீனியாவை அந்த பக்கம் ஈராக்க அந்த பக்கம் வச்சிருக்கான்னு இப்போ கூட ஏதோ படித்தோம். அதாவது பெரிய பெரிய கண்ட்ரிகள்லாம், நம்ம இப்ப சைனா வந்து ஸ்ரீலங்கால ஒரு துறைமுகத்தை பிடிச்சி அந்த இடத்துல ஒரு சைன்யத்தை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பெரிய கண்ட்ரியில என்ன பண்ணுவான்னா, அவ ஒரு பலத்தை கொண்டு அந்த இடத்துல வச்சிருப்பான். அந்த காலத்திலே உண்டு. மாதிரி லங்கைக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் சைன்யத்தை ஜனஸ்தானத்துல கொண்டு வச்சிருக்கா ராவணன். அதனால இந்த இடத்துல ஜனகான்றதுக்கு ராவனுடைய பலம்னு அர்த்தம் வியாக்கியானம் பண்ணிருக்கான். அதனால அந்த ஜனத்தினுடைய ஸ்தானம், ஜனசிய ஸ்தானம் ஜனஸ்தானம், அதாவது ராவனுடைய பலம். அந்த ராவனுடைய பலத்தினால, இந்த ராவனுடைய பலம் இங்க வசிக்கிறபடினால ஜனஸ்தானே நிவசதி இது ஜனஸ்தான நிவாசினி. ஜனஸ்தானத்தில் அந்த ராவணன் பலம் எங்க இருக்கோ அந்த இடத்துல வசிக்கின்றவள் சூர்பனகா, ஜனஸ்தான நிவாசினி. செய்யத்தா வேற என்ன சொல்லணும்? தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி எல்லாம் சொல்லியாச்சு. தத்ரைவ அங்கேயே அந்த வசதா வசிக்கின்றவனான ராமேன தேன ராமேன ராமனாலே ஜனஸ்தான நிவாசினி, அதாவது ராமன் வசிக்கிறான், தாற்காலிகமா வசிக்கிறான். இவர் நிவாசினி, இவ அங்க நிரந்தரமா வசிக்கிறவர். ரெண்டு பேரும் இங்க வித்தியாசம் காமிச்சிருக்காரு. அதனாலதான் நிவாசினின்னு தாட்சில்யேன்னு எடுத்து சொன்னது. ஜனஸ்தான நிவாசினி, ஜனஸ்தானத்திலேயே வசிக்கக்கூடியவளான, காமரூபிணி இச்சாரூபிணி, தான் இஷ்டத்திற்கு ரூபத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியவளான ராட்சசி நிசாச்சரியான சூர்பனகா ஆனவள் விரூபிதா, விரூபிதா அழகுற்றவளாக செய்யப்பட்டாள், அழகற்றவளாக செய்யப்பட்டாள். அதாவது விரூபனா அங்கங்களுக்கு மூக்கையும் காதையும் அர்த்தம். அதான் சமாதானம் இந்த இடத்துல. சரியா சார்? வேற டவுட்? யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளே. எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு நீங்க சொன்ன அந்த ஆன்சர் தான். ஏன் லக்ஷ்மணர் வரலன்னு? ஏன் லக்ஷ்மணன் வரல? அதான் லக்ஷ்மணன் வரலன்னா லக்ஷ்மணனை கொண்டு ராமன் செய்வித்தார். ராமன் தானே சொன்னார், ராமன் தானே லக்ஷ்மணன் நீ டேய் பெருமை விடக்கூடாதுரா அப்படின்னு ராமன் தானே சொன்னார். ராமன் வந்து நீங்க முன்னாடி கேட்டேன், அப்புறம் தான் நீங்களே. சரி, ஓகே, வெரி குட். எனி அதர் டவுட்ஸ்? அடேன் அன்வயத்தை ரிப்பீட் பண்ண முடியுமா அடேன்? சொல்லலாமே. தத்ர ஏவ அந்த இடத்திலேயே, அதாவது அந்த இடம்ன்ற தண்டகாரண்யத்திலேயே, வசதா வசிக்கின்றவனான, தேன தேன ராமேன அந்த ராமனாலே ஜனஸ்தான நிவாசினி ஜனஸ்தானத்தில் வசிக்கின்றவளான, காமரூபிணி காமத்துக்கு இஷ்டம் போல தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு ரூபத்தை எடுக்கக்கூடியவளான ராட்சசியான சூர்பனகையானவள் விரூபிதா அழகு அற்றவளாக செய்யப்பட்டாள்.
இங்கிலீஷ்ல தான் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். வின்னோயிங் ஃபேக்ட் சூர்பத்துக்கு பேரு. ஓகே, அப்புறம் ஆரம்பிச்சு 21 இருந்து பாதி பேர் 5 பேர் காணாம போயிட்டாங்க. ஸ்ரீமாலனுக்கு இன்னொரு டவுட் இருக்கு. சொல்லு. ராட்சசருக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? இதுக்கு ராட்சசின்றதுக்கா? இல்லடி, ராட்சசக்குன்னு அர்த்தம் உண்டான்னு கேட்டேன். ராட்சசாலுக்கு அர்த்தம்னா கேள்வி எனக்கு புரியலையே, என்ன கேக்குறேன்னு. இல்லடி, இந்த வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டான்னு கேட்டேன். இந்த இடத்துல ராட்சசின்னு போடுறதுக்கா? ஆமாடி. இந்த இடத்துல சூர்பனகாவை ராட்சசின்னு சொல்றதுக்கு ஏதாவது தனியா ஸ்பெஷல் மீனிங் உண்டான்னு கேக்குற நீ? ஆமாடி. ஆக்சுவலி இந்த வால்மீகி ராமாயணத்துல, சங்கேப ராமாயணத்துல இப்பதான் முதல்ல இந்த ராட்சசர்களையே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சங்கேப ராமாயணத்துல இதுக்கு முன்னாடி ராட்சச பதம் உண்டோ? கிடையவே கிடையாது. இல்லடி. அதான் இதான் முதல்ல இவா 2 பேர் மனுஷியா, அவ ராட்சசா. ராமனுக்கு முன்னாடி பதாய ஆசுர ரட்சதாம் முன்னாடி பதம் இருக்கு. பதம் முன்னாடி பதம் இருக்கு, ராட்சச பதம் முன்னாடி இருக்கு, இல்லைங்களா? இருந்தாலும் ராட்சசின்றவ இது ஒரு ஸ்திரீ இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் திங். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ராமாயணத்துல இந்த அர்த்தம் சொல்லலாம். ராமாயணத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, ராமனுக்கும் சூர்பனகைக்கும் கம்பாரிசன். இவன் மனுஷன், அவன் ராட்சசி. இவன் நல்ல சுந்தரன், அவன் கோரமா இருக்கிறவன். இவன் நல்ல மெலிஞ்ச உடல் உள்ளவன், அவன் மகோதரின்னு. மகோதரின்னா பெரிய தொப்பையும் துந்தையுமா இருக்கிறவன். தொப்பையும் துந்தையுமா இருக்கிற ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பா பாக்குறதுக்கு? அதனால அந்த அர்த்தங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு தான் ராட்சசின்னு பதம் போட்டிருக்கேன்னு தோன்றது. ராட்சசின்னு பதம் போட்டிருக்கேன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்திரீ தான், ஆனாலும் ராட்சச குணம் உடையவள் ராட்சசி, இவள் ராட்சசி தான் இவள் அப்படின்றது சொல்றதுக்காக பதம் போட்டிருக்கேன்னு தோன்றது. அந்த ஸ்லோகம் நாளைக்கு சொல்றேன், அடுத்த வாரம் சொல்றேன். மகோதரின்றதுக்கு அந்த ராமனுக்கும் சூர்பனகைக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட். சூர்பனகா ராமனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ நானும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்றேன், சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அவ 2 பேருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்கோ அப்படின்றத காண்பிப்பதற்கு இவர் வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கார். அந்த ஸ்லோகம் நான் இப்போ ராமாயண புத்தகம் தேடி எடுக்கணும், அடுத்த வாரம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை. அந்த அர்த்தத்தை அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை சொல்றதுக்கோசம் ராட்சசின்னு சொல்லிருக்கலாம். ராமன் மனுஷன், இவ ராட்சசி. ராமன் சுந்தரன், இவ காமரூபிணி. இவ ஒரு நல்ல ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கா, அவ்வளவுதான். வஸ்துதா இவ ராட்சசி, அது கூட அர்த்தம் சொல்லலாம். இவ காமரூபிணி, பட் ஒரிஜினலா ராட்சசி அப்படின்னு அந்த அர்த்தம் சொல்றதுக்காக கூட ராட்சசின்னு பதம் சொல்லிருக்கலாம். ஓகே, அடே எடுத்துலாமா? வேற டவுட் இல்ல?